உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் முகூர்த்த தினம் என்பதாலும் அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோவிலில் நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மனுடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகி உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே சென்றனர். அண்ணாமலையார் திருக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனையும் நடைபெற்றது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டும் இல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் முகூர்த்த தினம் என்பதாலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.